பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த மறைவான மன்னா என்கிற நிகழ்ச்சிக்கு நேராக உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்கிற வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 13வது வசனம். நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுகிறதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுகிறதற்கும் ஒழிய வேறொன்றிற்கும் உதவாது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவஜனமே, இயேசு கிறிஸ்துவ தம்முடைய மலை பிரசங்க முடித்து தம்முடைய சீஷர்களையும் தம்மை சுற்றி நெருக்கி இருந்த திரளான ஜனங்களையும் பார்த்து அவர் சொன்னார், நீங்க உலகத்திற்கு உப்பா இருங்க. ஏன் அவர் உப்பா இருக்க வேண்டும் என்று சொன்னார்? வேற ஏதாவது ஒரு சீனியோ மற்ற எந்த ஒரு தேனையோ அவர் ஒப்பிடாம ஏன் உப்பா இருக்க வேண்டும் என்று சொன்னார்? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவஜனமே, இந்த ஏதாவது காயங்கள் ஏற்பட்டால் அந்த காயத்துல அந்த உப்பை போடும்போது அந்த காயத்துல இருக்கிற தேவையற்ற ஈரப்பதங்களை உறிந்து பாக்டீரியாக்கள் வளர்வதை தடுக்கிறதற்கான ஒரு சக்தி இந்த உப்பிற்கு இருக்கு. பழைய காலத்துல ரோமானிய வீரர்கள் போர்க்களத்தில் காயப்பட்டால் கிருமி நாசினியாக இந்த உப்பை தான் பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். அதே போல இன்றளவும் நமக்கு ஏதாவது தொண்டை வலி வரும்போது இந்த உப்புனாலதான் கார்லிக் பண்ணுவோம். இந்த உப்பு நீரை வைத்து கார்லிக் பண்ணும்போது நம்முடைய தொண்டை வலி குறையும். அது மாத்திரமல்ல, இதற்கு சிதைவை தடுக்கும் சக்தியும் உண்டு. ஒரு பொருள் அழுகி போகாமல் இருக்க உப்பை பயன்படுத்துவார்கள். உணவினுடைய சுவையை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு திறமையும் இந்த உப்புக்கு இருக்கு. இதே நீங்க ஒரு நல்ல ஒரு ஸ்வீட்டான ஏதாவது ஒரு விஷயம் நீங்க செய்யும்போது அது கூட கொஞ்சோண்டு சால்ட் நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த உப்பு அந்த இனிப்போடு சேரும்போது அந்த இனிப்பை இது கொஞ்சம் அதிகரித்து தூக்கலா எடுத்து காட்டக்கூடிய திறமை உள்ளதாக இருக்குது. இந்த உப்பை குறித்து இப்படி நம்ம பார்ப்போம்னா சொல்லிக்கிட்டே போகலாம். பழைய காலங்கள்ல ரோம வீரர்களுக்கு இந்த உப்பை சேலரியா கூட கொடுத்தாங்க. இந்த உப்பு இப்பதான் நமக்கு ரொம்ப சீப்பா கிடைக்குது. ஆனா பழைய காலங்கள்ல இந்த உப்பு தங்கத்துக்கு நிகராய் விற்கப்பட்டது. இந்த உப்புக்காக நிறைய போராட்டங்கள் நடந்திருக்கிறது. நிறைய காரியங்களை நம்ம வரலாற்று பின்னணியில பார்ப்போம்னா நிறைய காரியங்களை நாம் பார்க்க முடியும். இந்த உப்பு சம்பளம், அதாவது சேலரி என்கிற வார்த்தையே லத்தீன் மொழியிலிருந்து வந்ததுதான். அதுல இருந்துதான் சால்ட் என்கிற வார்த்தை உருவானது. இன்றைக்கு இவ்வளவு பவர் உள்ள இவ்வளவு ஒரு சுவை கொடுக்கக்கூடிய உப்பதான் நமக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொன்னாரு. எப்படி ஒரு உப்பு இன்னொரு பொருளோடு சேரும்போது, ஒரு இனிப்பான ஒரு பதார்த்தத்தோடு உப்பு சேரும்போது அந்த பதார்த்தத்தை இன்னும் இனிப்பாக காட்டுகிறதோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையில நம்மை சுற்றி இருக்கிறவர்களோடு கூட நாம் சேரும்போது அவர்கள் இருக்கிற நல்ல காரியங்களை, நல்ல குட் கேரக்டர்ஸ் அவர்களுடைய வாழ்க்கையில எல்லா மனுஷருக்குள்ளேயும் நல்ல நல்ல சுபாவங்கள் இருக்கும். அந்த சுபாவத்தை நாம் வெளிப்படுத்துகிறவர்களா இருக்க வேண்டும். மற்றவர்களுடைய காயங்களையோ குறைவுகளையோ வெளிப்படுத்துகிறவராய் அல்ல, அவர்களில் இருக்கிற ஸ்வீட்டான காரியங்களை வெளிப்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நாம் அதே போல மற்றவர்களுக்கு சுவை கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இடத்துல எப்படி ஒரு உப்பு ஒரு எல்லா எல்லா ஆகாரத்திற்கும் எந்த ஒரு ஆகாரத்தை எடுத்தாலும் அதுல உப்பு இல்லாம இருக்கவே இருக்காது. தமிழ்ல ஒரு பழமொழி கூட இருக்குது, உப்பில்லாத பண்டம் குப்பையிலே. அந்த அளவுக்கு ஒரு உப்புக்கு சாதாரண ஒரு விலை ரொம்ப கம்மியா இருந்தா கூட அந்த உப்புக்கு அவ்வளவு பிரதானம் இருக்குது. உப்பில்லாத எந்த ஒரு உணவுமே அது சரியான அந்த உணவுக்கான சுவையை கொண்டு வராது. அதே போல கர்த்தர் நம்மை உப்போடு கூட ஒப்பிட்டு சொல்கிறார். உப்பு எந்த அளவு சுவையை கொண்டு வருகிறதோ நம்முடைய வாழ்க்கையிலையும் அதே போல கிறிஸ்துவுக்குள்ள நாம் சுவை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நாம் யாரோடாவது சேரும்போது இல்ல நம்மோடு யாராவது சேரும்போது நமக்குள்ள இருக்கிற அவர்களுக்குள்ள இருக்கிற நல்ல காரியங்களை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தணுமே தவிர மற்றவர்களை காயப்படுத்துகிறவர்களா இருக்கக்கூடாது. உப்புக்கும் அப்படி ஒரு தனித்தன்மை இருக்குது. இந்த உப்பானது காயங்களை சரி பண்ணுகிறதா இருக்குது. நாமும் மற்றவர்களுக்கு இருதயத்துல அவர்களுடைய காரியங்களை ஏதாவது மன வருத்தத்தோடு கூட இருப்பார்கள். ஆனால் எப்படி இந்த உப்பு காயத்தை சரிப்படுத்துகிறதோ அதே போல நாம் அவர்கள் இருதயத்துல இருக்கிற அவர்களுக்குள்ள இருக்கிற பாரங்களை அவர்களுக்குள்ள இருக்கிற வலி வேதனைகளை சரி பண்ணுகிற ஒரு மருந்தாக நாம் மாற வேண்டும். அதற்காக தான் கர்த்தர் சொன்னார், நீங்கள் உப்பாயிருங்கள். அநேகருக்கு சுவை கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். 2வது லைன்ல அவர் சொல்லியிருப்பாரு, சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுகிறதற்கும் மனுஷனால் மிதிக்கப்படுவதற்கும் ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. இந்த உப்பு எப்படி சாரமற்று போகும்? தண்ணியில போட்டா கூட அது கரைந்து தானே போகும். அது எப்படி சாரமற்று போகும்னு கேட்டீங்கன்னா, பழைய காலங்கள்ல அதாவது இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனங்கள் ரெட் சி என்று அழைக்கப்படுகிற அந்த சவக்கடல்ல இருந்துதான் உப்பை எடுத்து அவங்க ஆகாரத்துக்காக அவர்கள் பயன்படுத்தி வந்தார்கள். அந்த உப்பை பாத்தீங்கன்னா அது சுத்தமான உப்பு அல்ல. அதுல வந்து நிறைய தாதுக்கள் கலந்திருக்கும். அதுல சோடியம் குளோரைடு என்கிற அந்த ஒரு தாதுக்கள் அந்த உப்புல இல்ல அப்படின்னா அது சுவை இல்லாததா இருக்கும். இப்போது போல அல்லாம அந்த நாட்கள்ல இது உப்பு ஒரு பெரிய கட்டி அளவுல இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த காலத்துல இந்த பொடியா இல்லாம அது ஒரு தண்ணியில போடும்போது அதுல இருக்கிற சோடியம் குளோரைடு என்கிற அந்த உப்பு சுவை அதுல இருந்து கரைந்த பின்பு அது ஒரு கட்டியா இருக்கும். அதுல எந்த ஒரு டேஸ்ட்டுமே இருக்காது. அந்த உப்பு சுவை அதை விட்டு போன பின்பு அதை வச்சு எதுவுமே பண்ண முடியாது. அது சாரமற்று போனதா இருக்கும்.
அது எதுக்குமே உதவாது. அதனாலதான் சாரமற்று போன உப்பை எப்படி கொட்டப்படுவதற்கும், மனுஷனால் மிதிக்கப்படுவதற்கும் ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நம்முடைய வாழ்க்கையிலும் சுவை கொடுக்கிற அந்த இது போல இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில இருந்தால் மாத்திரம் தான் நாம் சுவை கொடுக்கிற உப்பை போல மற்றவர்களுக்கு மாற முடியும். இந்த பூமிக்கு சுவை கொடுக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டுமானால், எப்படி உப்புக்கு சோடியம் குளோரைடு என்கிற ஒரு தேவைப்படுகிறதோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே சுவையுள்ளவர்களாய் மாறுவதற்கு இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு முக்கியமான ஒரு நபர் நமக்கு தேவைப்படுகிறார். அவர் உங்களுக்குள்ள வரும்போது, அவர் நமக்குள்ள வரும்போது, அவர் மற்றவர்களுக்கு சுவை கொடுக்கிறவர்களாய் இருப்போம். நாம உப்பானது ஒரு ஆன்டிபயோட்டிக்காக செயல்படுகிறதோ, அதே போல நாமும் கிறிஸ்து என்கிற அந்த சோடியம் குளோரைடை உட்கொண்டவர்களாய் அநேகருடைய வியாதிகளுக்கு, வேதனைகளுக்கு, அவருடைய பாரங்களுக்கு, அவருடைய காயங்களை ஆற்றுகிறவர்களாய் நாமும் மாறுவோமானால் கிறிஸ்து நிச்சயமாக நம்மளே பிரியப்படுகிறார். அதை விட்டுட்டு இதே போல சாரமற்று போன உப்பாய் நம்முடைய வாழ்க்கையில நற்செய்தி அறிவியாமல் இயேசு கிறிஸ்து வேதத்திலே சொல்லப்படுகிற கனிகளை கொடுக்காதவர்களாய் நாமும் இருப்போமானால் நாமும் ஒன்றுக்குமே உதவாதவர்களா. எப்படி இந்த சாரமற்ற உப்பை தூக்கி வழியிலையும் அவர்கள் மிதிப்பதற்கும் போடுவார்களோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையும் அநேகர் மிதித்து போவதற்கும், நம் மீது ஏறி போவதற்கும் நம்முடைய வாழ்க்கை ஒரு காரணமாக மாறிவிடும். எனக்கு பிரியமானவர்களே, நம்ம அப்படி இராதபடி சுவை கொடுக்கிற கிறிஸ்து என்கிற சுவை கொடுக்கிற நல்ல ஆவின் கனி கொடுக்கிறவர்களாய், நற்செய்தி அறிவிக்கிறவர்களாய், கர்த்தருடைய வருகை குறித்து அநேகருக்கு சாட்சி கொடுக்கிறவர்களாய் நாம் மாறுவோமானால் நாமும் வேதத்தில் பூமிக்கு உப்பா இருப்போம். நாம் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருப்போம். இந்த வார்த்தைகளினாலே கர்த்தர் நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு விசை கண்களை முடிச்சு வைக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கேட்ட வார்த்தையின்படி அப்பா, இவர்கள் பூமிக்கு உப்பா இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அநேகருடைய காயங்களை ஹீல் பண்ணுகிற ஒரு ஹீலிங் பவரை ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய், மற்றவர்களுடைய தவறான காரியங்களை அல்ல, நல்ல விஷயங்களை வெளியில கர்த்தாவே கொண்டு வருகிறவர்களாய் கர்த்தர் இவர்களை மாற்றுங்க. ஆசீர்வதிப்பிரா, கிருபையாய் நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இவர் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜெபங்களை ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். May God bless you. For prayer support, please contact these numbers.